ரஹீம்பாய், இது என்ன கடவுள் உண்டியலா? ஒவ்வொருத்தரும் 2 ரூபா போடுறாங்க. கமிஷன் உண்டியலுப்பா. நம்ம உழைக்கிறதுக்கு அபராதம். உழைக்கிறதுக்கு அபராதமா? ஆமாப்பா, நீ புதுசு, உனக்கு போக போகதான் புரியும். இந்த ரவுடிங்களுக்கு வார கூலியில 2 ரூபாய் கொடுத்தாதான் நாம இங்க வேலை செய்ய முடியும். ஏன், எதுக்கு 2 ரூபாய்? இந்த கேள்வியை யாரும் கேட்டதில்ல, நீயும் கேட்காத. 2 ரூபாயை போட்டுட்டு போயிட்டே இருப்பா. நான் போட மாட்டேன், போட முடியாது. ஒவ்வொரு நயா பைசாவும் என் உழைப்பு, என் ரத்தம். இந்த வார கூலி மொத்தமா போனாதான் எங்க அம்மா மருந்து சாப்பிட முடியும், என் தம்பி தங்கச்சிங்க படிக்க முடியும். இவனுக்கு தண்டமா கொடுக்கிற 2 ரூபாய் நான் சேர்த்து வச்சேன்னா எங்க அக்கா கல்யாணத்தை ஜாம் ஜாம் எடுத்துவேன். நான் ஏன் தரணும்? நான் தர முடியாது, நான் தர மாட்டேன். டேய் ரெக்ரூட், வாடா. ஏன்டா நிக்கிற? ரூபாய் போடுறா. போட முடியாது. போட மாட்டேன். போட மாட்டேன். போடுறானா? கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். என் பணம், என் பணம், மாட்டேன். என் பணம், என் பணம், என் பணம், என் பணம், ஏழையினுடைய உயிருக்கு 2 ரூபாய் தான் விலைன்னு காட்டிட்டாங்க. முத்துவ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறப்பவே அல்ல அவனை கூட்டிட்டு போயிட்டார். எல்லாரும் 2 ரூபாய் கொடுக்கும் போது இவனுக்கு கொடுத்து தொலைச்சிருக்கலாமே பாய். அந்த ரவுடி கிட்டே போய் மோதுறது. விதி யாரப்பா விட்டுது? நானும் இங்க 25 வருஷமா வேலை செய்யறேன். எனக்கு தெரிஞ்சு யாரும் கமிஷன் கொடுக்க மறுத்ததே இல்லை. பாய், 25 வருஷத்துல எது நடக்கலையோ அது அடுத்த வாரம் நடக்கும். நெல்லு எங்க போற? ஏண்டா குடிச்சிருக்கியா? கையத்துக்கிற அதுக்கு லேபர் பையன் வந்துட்டான்னா நம்ம கதையை முடிய போகுதுன்னு அர்த்தம்டா. மறையங்களா, இன்னைக்கு தனியா ஒருத்தர் அடிச்சானா நாளைக்கு 10 பேர் தருவாங்க. போங்கடா, அப்புறம் கமிஷன் தொழிலுக்கே ஆபத்து. போங்கடா, அந்த பையன் எங்க இருந்தாலும் கொண்டு வாங்க. அவன் கதையை நான் முடிச்சு வைக்கிறேன். பாய், எங்க தோஸ்து ராஜா? தெரியாது. தெரியாது. எங்க போயிருப்பான்? எங்க போயிருப்பான்? இங்கதான் இருப்பான். வா பாக்கலாம். ராஜா, நீ இங்கே இருக்கிற? பீட்டர் ஆளுங்கெல்லாம் உன்னை தேடுறாங்கப்பா. எங்க போற? வெளியே போறேன். போகாத. போனீங்க அந்த ஆளுங்க. ரோடு பீட்டர் அப்ப வீடு சொத்தா? நான் சொன்ன கேளுப்பா. ராஜா, இந்த ரஹீம் செத்து போயிட்டான்னா கடைசியா துவா சொல்றதுக்கு நீதான்ப்பா இருக்கிற. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த பக்கம் போகாத. இப்படியே பின்பக்கம் வழியா போயிடுப்பா. இப்படியே போயிடு. இன்ச்சு விடாம எல்லா இடத்தையும் தேடிட்டேன். ராஜா எங்கேயுமே கிடைக்கல. பேடிப்ப எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான் போல இருக்கு. எனக்கு தெரியாம எங்க ஒளிய முடியும்? ஆல் இந்தியாவில எந்த மூலையில் இருந்தாலும் அவனை க்ளோஸ் பண்றது நான் தான். பீட்டர், ஆல் இந்தியாவில நீ என்ன தேடிட்டு இருக்க? உனக்காக நான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். பெரிய மனுஷன் இங்க பேசுறது இந்த உலகம் கேட்க வேண்டாம்.
சாவியை பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்கோ. கதை முடிஞ்ச பிறகு நானே உன் பாக்கெட்ல இருந்து சாவியை எடுத்து கதவை திறக்கிறேன். ஓகே? நீயே சாவி எடுத்து தரப்பியா? பாக்கெட்